அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம அசஸ் பண்றதுக்காக ஸ்டேரிங் உடைய ரைட் சைடுல கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேக் பட்டனை பிரஸ் பண்ணோம்னாக்கா இந்த எம்ஐடியில இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் அந்த பேக் பட்டனை பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா டிம்மிங் கண்ட்ரோல் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய பிரைட்னஸை கூட்டவும் குறைச்சிக்கவும் முடியும். பிளஸ் அது போக மறுபடியும் பேக் பட்டனை பிரஸ் பண்றேன். சர்வீஸ் ரிமைண்டர் வருது. அண்ட் இங்க டயர் பிரஷர் மானிட்டரிங் இருக்கு. 4 டயர்ஸ்லயும் காத்து பர்ஃபெக்டா இருக்குன்னு இங்க ஓகேன்னு காட்டுது. ட்ரிப் மீட்டர். அண்ட் இது ஃபியூல் எக்கனாமி. ஆவரேஜா 1 லிட்டருக்கு வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு இங்க ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ 2025 மாடல்ல. ஸோ இப்போ நம்ம டோரை ஓபன் பண்ணோம்னாக்கா டோர் ஓபன் வார்னிங் வருது. அண்ட் இதுல நம்ம இன்ஜின் ஆன் பண்ண பிறகு ஏதாச்சும் ஒரு வார்னிங் லைட்ஸ் எரியுது, இன்ஜின் வார்னிங் லைட் எரியுது, டோர் ஓபன்ல இருக்குன்னு வார்னிங் லைட் எரியுது, பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங் லைட் எரியுது அப்படின்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வண்டியில என்ன ஃபால்ட் இருக்கு, எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு இங்க காட்டுற வார்னிங் லைட்ஸ்லயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.